கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 13:22, மேத்யூ 13:22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலகக் கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். இது நல்ல நிலம். ஆனால் இங்கே என்ன இருக்கு? முள்ளுள்ள இடமாய் இருக்கிறது. இந்த முள் என்பது என்னன்னு சொல்றாரு? உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை இது பண்ணணும்னு சொல்லக்கூடியதான். பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் எழுதும்போது 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லும்போது, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்து பதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளிலும் விழுகிறார்கள். எப்படி? இதில் பலவிதமான சோதனை கண்ணியில் விழுந்து அவங்கள கேட்டலையும் அழிவிலையும் வரக்கூடியதாக. அதே மாதிரி 2 தீமோத்தேயு 4:10 சொல்லும்போது, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். எப்படி? தேமா என்ன பண்ணிட்டாரு? உலகத்தின் மேல், அந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து கிரஸ்கு கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். ஆனால் என்ன இங்கே சொல்லும்போது என்ன? அவங்க உலகத்தின் மேலே ஆசை வைத்து. யாக்கோபு தன் நிருபத்திலிருந்து ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறாரு. யாக்கோபு 4:4 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞராகிறான். எப்படி? உலகத்துக்கு நீங்கள் சிநேகிதன் ஆகணும்னு நினைக்கிறவங்க என்ன தேவனுக்கு பகைஞராக மாறிடுறீங்க. அப்போ இந்த உலக கவலையும் ஐஸ்வர்ய காரியமும். அதனால தான் யோவான் தன் நிருபத்தில் எழுதும்போது 1 யோவான் 2வது அதிகாரம் 15-17 வரை உள்ள வசனங்களை சொல்லும்போது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். என்ன? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதெல்லாம் என்ன? உலக பிரகாரமான காரியம். அது ஏன் அதில் வைக்கக்கூடாதுங்கிற 17வது வசனம் சொல்லும். என்ன சொல்றாரு? உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும். என்ன? இதெல்லாம் ஒளிஞ்சு போகும். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதான் நிலைத்து நிற்கும். அப்போ இங்கே உலகத்தின் ஐஸ்வர்யமும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வரும்போது என்ன? அவன் பலனற்று போகக்கூடியதான். அப்போ கிறிஸ்துவுக்கென்று வாழும்போது உங்களுக்கு இந்த மாதிரி உலக காரியங்கள் இதெல்லாம் வரும்போது நமக்கு உபத்திரம் வரும்போது என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லி கொடுத்தாரு. மத்தேயு 10வது அதிகாரம் 23வது வசனத்தில் சொன்னார், ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்திற்கு ஓடி போங்கள். மனுஷன் குமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலுடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன? உங்களுக்கு துன்பம் வந்தால் அடுத்தடுத்துக்கு போங்க. ஆனால் என்ன பண்ணாதீங்க? உலக கவலையிலையும் ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கத்திலையும் உங்களை சிக்குண்டு நீங்கள் அதனால் நெருக்கப்பட்டவர்களாய் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாதவங்களாக போகாதீங்க. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ ஒரு நூதன உபதேசம் என்ன ஆயிடுச்சுன்னா, இயேசு கிறிஸ்து வந்ததே உன்னை ஐஸ்வர்யவன் ஆக்கன்னு சொல்லி மாற்றிட்டாங்க. எப்படி? எப்பா நீ ஐஸ்வர்யனாக விரும்பி இல்லை உலக கவலையில் போய் வசனம் பிரயோஜனப்படாதபடிக்கு ஒன்றுமில்லாமல் நெருக்கப்பட்டு போவான். இந்த பிரபஞ்சத்துக்கு மேலே ஆசை வச்சு போயிடுவான். அதனால் இந்த உலகத்தில் அன்பு கூறாதீங்க அப்படிங்கிறத இவ்வளோ வசனங்கள் சொல்லி கொடுத்தாலும் இப்போ எடுத்து பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வந்ததே உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தான். அவர் வந்ததே உன்னை ஒரு பெரிய ஆளாக மாற்றதான், உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கத்தான், உன்னை பெரிய பணக்காரனை மாற்றத்தான். அதனால தான் ஆண்டவர் வந்தாருன்னு சொல்லி இப்போ செழிப்பு உபதேசம் என்கிற உபதேசம் கொடியேட்டி பறக்குது. எப்படி? நீ உலகத்தில் அன்பு கூறாதன்னு சொன்னால் இங்கே இதே வசனத்தை வைத்துக்கொண்டு இவங்க என்ன சொல்கிறாங்க? இல்லை இயேசு கிறிஸ்து உனக்கு உலகத்தில் பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரு. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் யாராவது சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பெரிய வீடு கட்டுவீங்க, நீங்கள் பெரிய கார் வாங்குவீங்க, நீங்கள் பெரிய தொழில் தொடங்குவீங்க, இப்படி ஏதாவது சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன? இப்போ மக்களை மதிமயங்கக்கூடியதாய், மக்கள் என்ன இப்படிப்பட்ட காரியங்களில் இழுப்புண்டு போகக்கூடியவங்களா பண்ணக்கூடிய ஒரு காரியம். இப்போ நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்குது? நான் கிறிஸ்துவுக்கென்று இதயம் இழக்க தயார்,
கிறிஸ்துவுக்கென்று நான் எதையும் விலைக்கரையும் செலுத்த தயார் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறீங்களா? இல்லை, எனக்கு கிறிஸ்துக்கிட்ட வந்ததே எனக்கு வேலை வாங்கி கொடுப்பாரு, எனக்கு வீடு கொடுப்பாரு, இல்லை அவர்கிட்ட இருந்து என்ன கிடைக்குங்கிறக்கா வந்தீங்களா? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். ஏன்னா அந்த உலகத்தின் மேலே வைக்கக்கூடிய மயக்கம், இந்த ஐஸ்வர்யத்தின் மேல் வரக்கூடிய மயக்கம், உலகத்திலிருந்து வரக்கூடிய கவலை, இது எல்லாம் வசனத்தை ஒன்றும் செய்யாமல் போயிடும். அதனால தான் தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து போய்விட்டான். இப்போ நீங்கள் எப்படிங்க? வல்ல பிதாவே, இதோ இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. அநேகர் உலக கவலையிலும் ஆண்டவரே இந்த ஐஸ்வர்யத்தின் மேல் உள்ள மயக்கத்திலும் தாங்கள் எப்படியாவது பெரிய ஆளாகிவிட வேண்டும் என்று எண்ணி செய்யக்கூடிய காரியங்களும் அநேகர் சிக்குண்டு போயிருக்கதை பார்க்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் மனம் திரும்பி உமக்கென்று ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.